அடுத்த ஓராண்டுக்கு தங்கம் வாங்குறத குறைச்சிக்கங்க. ஆஃபீஸ் போய் வேலை பார்க்காதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு பழகுங்க, பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைச்சிக்கங்க அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. ஏன் அவர் திடீர்னு ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்காரு? இதெல்லாம் நம்ம கோவிட் காலத்தில் பின்பற்றின விஷயங்களாச்சு, எதுவும் பெரிய பிரச்சனை வருதா அப்படின்னு ஒரு பேனிக் ஏற்பட்டிருக்கு. ஏன் இதை அறிவிச்சாரு அப்படிங்கிறது தான் நம்ம கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்தும் சர்வதேச அரசியல் சூழல் சார்ந்தும் இந்த வீடியோவில் அலசி ஆராய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது டிகோட் பை வெங்கட். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். முதல்ல பிரதமர் மோடி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்காதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. காரணம், நீங்கள் ஆஃபீஸ் போகிறத தவிர்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்கலாம். அது மட்டும் இல்லை, தேவையில்லாமல் பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணுறதையும் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீட்டில் சமைக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற குக்கிங் ஆயில், அந்த சமையல் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதனுடைய பயன்பாட்டையுமே குறைச்சிக்கங்க. அதை குறைக்கிறதுனால நாட்டுக்கும் நல்லது, உங்களுடைய பர்சனல் ஹெல்த்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணாவதா, ரொம்ப முக்கியமாக, அடுத்த ஓராண்டுக்கு எந்தவித உடனடி தேவையும் இல்லாத கோல்டை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாலாவதா, விவசாயிகள் ரசாயன உரத்தை பயன்படுத்துறத குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஞ்சாவதா, வெளிநாடுகளுக்கு பயணம் போறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் ஓரளவு ஒத்து போகுது, ஆனா இது மட்டும் தனியா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது ஏன் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். கடைசியா, இந்தியாவில் உற்பத்தி பண்ற பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களை வாங்குறத குறைச்சிக்கங்க அப்படின்னு பிரதமர் மோடி ஒரு மிகப்பெரிய லிஸ்டே போட்டிருக்காரு. அவர் சொன்ன அந்த லிஸ்டை எல்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் இறக்குமதி செய்யப்படுற பொருட்களை தான் அவர் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இதை சொல்றாரு? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கிற அந்த மோதல் தான். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிற அந்த கடல் பகுதியை ஈரான் முடக்கி வச்சிருக்காங்க. ஈரானுடைய கப்பல்களை நாங்க வெளியே விட மாட்டோம் அப்படின்னு அமெரிக்காவும் ஈரானுடைய கப்பல்களை முடக்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த முடக்கத்தை எடுத்தாதான் நாங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக எல்லா நாட்டினுடைய கப்பல்களையும் அனுமதிப்போம் அப்படின்னு ஈரானும் விடாப்படியாக நிற்கிறாங்க. இதனால அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக, அதாவது கல்ஃப்ல இருந்து வர வேண்டிய எண்ணெய், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், ஹீலியம் போன்ற முக்கியமான பொருட்கள் உலகம் முழுக்க போகாம இருக்கு. இதனால மிகப்பெரிய தட்டுப்பாடு உலக அளவுல ஏற்பட்டிருக்கு. இதனுடைய விளைவாக கச்சா எண்ணெயினுடைய விலையும் உயர்ந்திருக்கு. இந்தியாவுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கிட்டத்தட்ட 80% கச்சா எண்ணெய் இறக்குமதி நடந்துகிட்டு இருக்கு. அது இப்போ கட் ஆகிருக்கு. முழுமையாக கட் ஆகல, அப்பப்போ 1-2 கப்பல்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் முழுமையான தேவையை பூர்த்தி செய்யற அளவிற்கான அந்த எண்ணெய் அங்கிருந்து நமக்கு கிடைக்காம இருக்கு. இதனால டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. டிமாண்ட் அதிகரிச்சதுனால கச்சா எண்ணெயினுடைய விலையும் உயர்ந்திருக்கு. சரி, எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு, தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, அதை புரிஞ்சுக்க முடியுது. தங்கத்தையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. தங்கத்தையும் நம்ம மிகப்பெரிய அளவுல இறக்குமதி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 90-95% இந்திய தங்க தேவை அப்படிங்கிறது வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யறதன் மூலமாக தான் பூர்த்தி ஆகிக்கிட்டு இருக்கு. கடந்த நிதியாண்டு, அதாவது 2025-26 மட்டும் கிட்டத்தட்ட 71 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு நம்ம தங்கத்தை இறக்குமதி செஞ்சிருக்கோம். குறிப்பா அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு பிறகு அவர் மாத்தி டாக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காருல்ல, அது ஏற்படுத்திய ஒரு ஷாக்ல இந்த தங்கம் விலை உயர்ந்துச்சு. கடந்த ஓராண்டுல மட்டுமே 24% தங்கத்தினுடைய விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துச்சுன்னா பெட்ரோல் டீசல் விலை உயரும், அதனுடைய விளைவாக மற்ற பொருட்களுடைய விலையும் உயரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. தங்கத்தினுடைய விலை உயர்றதன் மூலமாக காமன் மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி தெளிவாக சொல்றேன். அதுக்கு முன்னாடி அடுத்த முக்கியமான விஷயம், வெளிநாடுகளுக்கு ஏன் ட்ரிப்பு போகாதீங்க அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாருன்னா, இந்தியா அதிகமாக அந்நிய செலவணியில அந்த டாலரை செலவு செய்யற அந்த பட்டியல்ல 3வது இடமாக இருக்கிறது. கச்சா எண்ணெய், தங்கம், இதை தாண்டி வெளிநாடுகளுக்கு போய் மாணவர்கள் படிக்கிறாங்கல்ல, அதுக்கு அதிகமாக செலவு செய்யறாங்க அப்படிங்கிறது தான். குறிப்பா டூரிசமும் அதுல சேர்ந்துரும். அது எஜுகேஷனல் டூரிசம்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா நீங்க ஊர் சுத்தி பார்க்க போகணும் அப்படின்னாலும் அதையும் டூரிசம் தான் சொல்றோம். அதுக்கும் நம்ம அந்நிய செலவாணில இருந்து நம்ம ஒரு பணத்தை செலவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், டாலரை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனாலதான் அடுத்த ஓராண்டுக்கு தேவையில்லாத ஃபாரின் ட்ரிப்ஸை குறைங்க அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாரு. இது ஏன் அப்படிங்கிறதும் நான் பின்னாடி கொடுக்க போற எக்ஸ்பிளனேஷன் மூலமாக உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம கல்ஃப்ல இருந்து அதிகப்படியா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது ரசாயன உரங்களை நம்மளுடைய விவசாயத்துக்காக இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவுமே இப்ப ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மூடப்பட்டிருக்கிறதுனால தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனுடைய விலையும் சர்வதேச அளவுல உயர்ந்திருக்கு. நம்மளும் அதிக விலை கொடுத்து வாங்குற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும். ஸோ அதனால இந்த பொருட்களுடைய பயன்பாட்டை எல்லாம் குறைச்சிங்க அப்படின்னா நம்ம இறக்குமதி செய்ய வேண்டிய தேவையும் குறையும், விலையும் குறையும் அப்படின்னு
ஒரு சிம்பிள் லாஜிக்ல பிரதமர் மோடி இதை சொல்றாரு. அதெல்லாம் சரிங்க, ஒரு பொருளுடைய விலை அதிகரிச்சிருச்சு, அதை இறக்குமதி பண்றதன் மூலமாக அந்த பொருளை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க அதிக பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒட்டுமொத்த நாடுமே இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் பிரதமர் மோடி சொல்றாரு. நாட்டுக்கு இதுல என்ன பலன் ஏற்பட போகுது, இல்ல நாட்டுக்கு இதனால என்ன பாதிப்பு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ், அதாவது அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படிங்கிறத என்னன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்குள்ள நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு பணமாக இந்தியாவுடைய கரன்சியை கொடுப்போம், ரூபாயை கொடுப்போம். இதுவே நம்ம வெளிநாட்டோட பரிவர்த்தனை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன கொடுப்போம், அதுக்கு அந்த நாட்டினுடைய கரன்சியில் நம்ம பணத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்கு சைனா கிட்ட வாங்குறோம் அப்படின்னா சைனாவுடைய கரன்சியில் கொடுக்கணும், சைனா இந்தியா கிட்ட வாங்கணும்னா இந்தியாவுடைய கரன்சியில் கொடுப்பாங்க. இல்லை நம்ம சர்வதேச அளவில் வர்த்தகம் பண்ணுறோம், பொதுவான ஒரு கரன்சிக்கு போயிடலாம் அப்படின்னா பெரும்பாலும் அமெரிக்காவுடைய US டாலர் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் சர்வதேச அளவில் நடக்கிற வர்த்தகங்களுக்கு. இந்த வெளிநாட்டு கரன்சி, குறிப்பாக அமெரிக்க டாலர்கள் நம்ம கிட்ட எவ்வளவு இருப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பு, அதாவது ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அதுல இருக்கிற அமெரிக்க டாலர்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு நம்ம சர்வதேச வர்த்தகத்துல கம்ஃபர்டபுளாக ஈடுபட முடியும். அதனுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா அது உள்நாட்டிலையும் தாக்கம் ஏற்படுத்தும். அது உள்நாட்டில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அடுத்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்தியா கிட்ட இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 27, அதாவது ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த போர் தொடங்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்தியா கிட்ட இருந்த அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படிங்கிறது 728.494 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இப்ப இதுவே இந்த மே மாசத்தினுடைய முதல் வார கடைசியில அது 690.93 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 7.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்நிய செலாவணி கையிருப்பு இந்தியா கிட்ட குறைஞ்சிருக்கு. இது ஏன் ரிசர்வ்ஸ் கையிருப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம கிட்ட 728 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இருக்கு அப்படின்னா அடுத்த 11 மாதத்துக்கு அதை ஒரு சேவிங்ஸா வச்சு நம்ம சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபட முடியும். இப்போ இந்த மே மாசத்துல அது 690 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதை ஒரு 10 மாதங்களோ இல்ல 9 மாதங்கள் மட்டும்தான் அந்த பணத்தை வச்சு நம்மளால சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான், அதை குறிப்பிடுறதுக்காக தான் நம்ம இதை ரிசர்வ்ஸ் கையிருப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்தியாவுடைய இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எவ்வளவு பெருசு அப்படின்றத உணர்த்தணும் அப்படின்னா, கடந்த 2025 உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா டாப் 5 நாடுகள் யார்கிட்ட அதிகமாக இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்கு அப்படின்னா சைனா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, அதுக்கு அடுத்தபடியாக இந்தியா கிட்ட தான் அதிக அளவில் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் நல்ல நிலைமையில இருந்துச்சு. இப்போ அது குறைய தொடங்கியிருக்கு. சரி, இப்போ இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். ஒரு பொருளை நம்ம இந்தியாவில இருந்து ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னா அந்த பொருளுக்கான பணத்தை US டாலர்ல அந்த நாடோ இல்ல அந்த நிறுவனமோ நமக்கு பே பண்ணுவாங்க. இதன் மூலமாக அதிகமான US டாலர்கள் இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ், அதாவது அந்நிய செலாவணி கையிருப்புக்கு வந்து சேரும். இப்படி டாலர் நம்ம கிட்ட அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா வெளிநாட்டுக்கிட்ட இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு அந்த டாலரை பணமாக செலுத்துவோம். ஸோ இப்படிதான் ஏற்றுமதியும் இறக்குமதியும் டாலர் மூலமாக நடந்துகிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா சர்வதேச அளவுல நம்ம ஒரு வர்த்தகத்தில் ஈடுபடுறோம் அப்படின்னா அதுக்கு இந்தியா வச்சிருக்கிற ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ். ஒரு பொருளை நம்ம ஏற்றுமதி பண்றோம்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு டாலர் வந்து விழும். இதுவே நம்ம இறக்குமதி பண்ணோம்னா அந்த அக்கௌண்ட்ல இருந்து டாலர் வெளிநாடுகளுக்கு போகும். இப்படிதான் இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஒர்க் ஆகுது. சரி, இப்ப ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். நம்ம அதிகமா எண்ணெய், கோல்டு, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை இறக்குமதி செய்யறதுனால என்ன ஏற்படும்? அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ், அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம அதிகமாக US டாலர்ஸை வெளிநாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். செலவு பண்றதுல தப்பு கிடையாது, ஆனா அதுக்கேற்ற வருமானம் வந்துருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனா வர வேண்டிய வருவாய் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ பிரச்சனை தானே ஏற்படும். என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கும் போதுதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயினுடைய விலை உயருது. அதாவது பிப்ரவரி 27 கிட்டத்தட்ட $66 இருந்த கச்சா எண்ணெயினுடைய விலை இன்னைக்கு $99 உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட $30 மேல உயர்வு இருந்திருக்கு. இந்த உயர்வை நம்ம மேட்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல இருந்து அதிகமாக டாலர்களே நம்ம செலவு பண்ணணும். அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அதாவது டாலர்னுடைய தேவையும் அதிகரிச்சிருச்சு. எந்த ஒரு பொருளுடைய தேவையும் அதிகரிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருளுடைய மதிப்பும் உயர்ந்துரும். அதனால சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துச்சு அப்படின்னா நமக்கான டாலர்னுடைய தேவையும் உயரும். டாலர்னுடைய தேவை உயர்ந்துருச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்? இந்திய ரூபாயினுடைய மதிப்பை குறைக்கும். ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அதிக செலவு செஞ்சு
கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யற மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அதை இன்னும் நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கச்சா எண்ணெய் ஒரு பேரலினுடைய விலை $1 அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சு, $1க்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு அப்படிங்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ரூபாய் 86 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்திய ரூபாய் மதிப்புல $86 ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அந்த கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்றோம் அப்படிங்கிறது பொருள். இப்போ இந்த போர் தொடங்கினதுக்கு பிறகு கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு பேச்சுக்கு $2 உயர்ந்துருச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். ரூபாயினுடைய மதிப்பும் $86 இருந்து $95 மாறிடுச்சு. கிட்டத்தட்ட $9 உயர்ந்திருக்குன்னு வச்சிருவோம். இப்போ கச்சா எண்ணெயினுடைய விலையும் $2 உயர்ந்துருச்சு. இப்போ $2க்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பும் கிட்டத்தட்ட $10 உயர்ந்துருச்சு. அப்போ நம்ம அதிகமாக பணத்தை செலவு பண்ணி கச்சா எண்ணெயை வாங்குற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறோம். அதாவது $86 நம்ம கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப $104 அதிகமாக கொடுத்து $190 கச்சா எண்ணெய் வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும். அதனாலதான் கச்சா எண்ணெய் விலை உயர்வும், டாலரினுடைய மதிப்பு உயர்வும், இந்திய ரூபாயினுடைய மதிப்பு சரிவும் நமக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக, காஸ்ட்லியாக மாறுது. சரி, ரூபாயினுடைய மதிப்பு சரிகிறதன் மூலமாக, கச்சா எண்ணெய் வாங்குறது காஸ்ட்லி ஆகிறதன் மூலமாக என்ன எஃபெக்ட் ஏற்படும் இந்தியாவுக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருளுடைய விலை உயர ஆரம்பிக்கும். அதனுடைய விலை உயர்ந்துச்சு அப்படின்னா அதை கொண்டு போற டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ் அவங்களுடைய செலவு அதிகரிக்கும். அந்த செலவும் நமக்கு வர உணவு, தானியம் போன்ற உணவுப் பொருட்கள் மேல ஏற்றப்படும். அதனுடைய விளைவு சாமானிய மக்கள் அதிக விலை கொடுத்து இந்த பொருட்களை எல்லாம் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படும். இதுக்கு பேரு தான் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம். இன்னும் டைரக்டா சொல்லணும் அப்படின்னா விலைவாசி உயர்வுன்னு நம்ம இதை தான் சொல்றோம். அதெல்லாம் சரி, எண்ணெய், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் போன்ற அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செஞ்சேதான் ஆகணும். அப்படி இறக்குமதி செய்யும் போது அதனுடைய விலை உயர்ந்துச்சுன்னா உள்நாட்டில் பிரச்சனை வரும்னு சொல்றீங்க, புரிஞ்சுக்க முடியுது. தங்கம் அப்படி கிடையாது, அது அத்தியாவசிய பொருளும் கிடையாது. அதை இறக்குமதி செய்யறதன் மூலமாக ஏன் விலைவாசி உயருது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கரெக்டான கேள்விதான். தங்கம் அப்படிங்கிறத அதிக அளவில் அதிக விலை கொடுத்து நம்ம இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம். அதனுடைய மதிப்பும் அதிகம். அப்படி இருக்கும்போது மதிப்பு அதிகம் அப்படின்னா அதுக்கு நம்ம செலவு பண்ணி வாங்குற அமெரிக்க டாலர்களும் அதிகம். இதனால ஃபோரெக்ஸ் ரிசர்வ்ஸ்ல நம்ம அதிக பணத்தை கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது. அதே நேரம் உள்ள வர வருவாய் அப்படிங்கிறது குறைவாக இருக்கு. இதுக்கு பேர் தான் வர்த்தக பற்றாக்குறை, ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஏற்றுமதி செய்யற அளவை விட இறக்குமதி செய்யற அளவு அதிகமாக இருக்கிறது தான் நம்ம ட்ரேட் டெபிசிட்னு சொல்றோம். இப்போ எண்ணெய், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், தங்கம் உட்பட பல்வேறு விஷயங்களை நம்ம அதிக அளவில் இறக்குமதி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே தவிர அதுக்கு நிகரான அல்லது அதுக்கு அதிகமான ஏற்றுமதி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குறைவாக இருக்கு. அதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அப்படி தங்கத்தை நம்ம அதிக அளவில் இறக்குமதி செஞ்சோம்னா வர்த்தக பற்றாக்குறை அதிகரிக்கும். வர்த்தக பற்றாக்குறை அதிகரிச்சிச்சு அப்படின்னா அதனால ரூபாயினுடைய மதிப்பு சரியும். ரூபாயினுடைய மதிப்பு சரிஞ்சிச்சுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பொருளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதிக விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கினோம்னா அது உள்நாட்டில் விலைவாசியை உயர்த்தும். இப்படிதான் எண்ணெயாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதிக அளவில் இறக்குமதி செய்யறதன் மூலமாக உள்நாட்டில் விலைவாசி உயர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததை ஒரு சிம்பிள் ஃப்ளோ சார்ட்டா பார்க்கணும் அப்படின்னா, கச்சா எண்ணெய், தங்கம், கெமிக்கல் ஃபெர்டிலைசேஷனுடைய விலை உயர்ந்துச்சு அப்படின்னா அதனால நம்ம அதிகமாக அமெரிக்க டாலர்களை நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல இருந்து எடுத்து செலவு பண்ண வேண்டிய தேவை ஏற்படும். ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல அமெரிக்க டாலர்களுடைய அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னா அதனால இந்திய ரூபாயினுடைய மதிப்பு சரியும். இந்திய ரூபாயினுடைய மதிப்பு சரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம $1க்கு அதிகமான இந்திய ரூபாயை செலவு செய்வோம். ஒரு பொருளை வாங்குறது, ஒரு பொருளை இறக்குமதி செய்யறது காஸ்ட்லி ஆகுது. ஒரு பொருள் காஸ்ட்லி ஆகுது, அதாவது கச்சா எண்ணெயே காஸ்ட்லி ஆகுது அப்படின்னா பெட்ரோல், டீசலினுடைய விலை உயரும். பெட்ரோல், டீசலினுடைய விலை உயருது அப்படின்னா விவசாயிகள் கிட்ட இருந்து அந்த உணவுப் பொருட்களை எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் அதிகமாகும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாச்சு அப்படின்னா அந்த அதிகமான தொகையையும் நம்ம உணவுப் பொருட்கள் மேலதான் ஏற்றுவாங்க. கடைசியில மக்கள் அதிகமான விலை கொடுத்து உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. இந்த சைக்கிள் தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மத்திய ரிசர்வ் வங்கி பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பாங்க. அதுல ஒரு பகுதியாக இந்தியர்களாகிய நம்மளும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யறத கம்மி பண்ணிக்கணும். அப்படி கம்மி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இறக்குமதி அதிகமாக செய்யற எண்ணெய், தங்கம், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் போன்ற பொருட்களை பயன்படுத்துறத தடுக்கணும். ஏன் ஃபாரினுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா, நம்ம இங்க இருந்து ஃபாரினுக்கு போறோம் அப்படின்னா நம்ம கையில இருக்கிற 1 லட்சமோ 2 லட்சமோ அந்த தொகையை டாலர்களாக மாத்தி அங்க போய் அதை நம்ம செலவு பண்ண போறோம். அதுவும் இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல இருந்து தான் போக போகுது. அப்படியும் நம்ம செலவு பண்ணக்கூடாது.
உள்நாட்டினுடைய பொருட்களை அதிகமாக வாங்கணும். அப்படி வாங்கினாதான் ரூபாய் மதிப்பை நம்ம ஸ்ட்ரென்தனாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் பிரதமர் மோடி சொல்ற லாஜிக். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரதமர் மோடி இந்த அறிவிப்பை செய்யறதன் மூலமாக வேறொரு விஷயத்தையும் சிக்னலாக உணர்த்துறார் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். ஏன்னா இந்த அளவுக்கு சர்வதேச பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஈரான் அமெரிக்கா இடையில ஏற்பட்டிருக்கிற அந்த பிரச்சனையும் உடனடியாக முடிகிற மாதிரி தெரியல. அப்படியே உடனடியாக முடிஞ்சாலும் உடனடியாக அந்த கச்சா எண்ணெய், கேஸ், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் போன்ற அந்த தேவை உடனடியாக பூர்த்தி செய்யப்படுமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நம்ம கச்சா எண்ணெயினுடைய விலை, அதாவது பெட்ரோல் டீசலினுடைய விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பிரதமர் மோடி மறைமுகமாக சுட்டி காட்டுறாரோ அப்படின்னு ஒரு பார்வையும் இருக்கு. அதனால இப்போ உடனடியாக இல்லாவிட்டாலும் விரைவில் பெட்ரோல் டீசலினுடைய விலை உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, தங்கத்தினுடைய இறக்குமதியை குறைக்கிறதுக்காகவும் இப்படி ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்காரு. அதையும் மீறி குறைக்கல அப்படின்னா தங்கத்தின் மீது ஒரு டியூட்டி, ஒரு டாக்ஸை உயர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. ஸோ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கிற அந்த போர் அப்படிங்கிறது இந்தியாவில் எவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்படுத்துது அப்படிங்கிறது பிரதமர் மோடியினுடைய அறிவிப்பை வச்சு நம்ம தெளிவாக இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம இந்த டிகோட் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க டிகோட் நிகழ்ச்சிக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.